ஒரு பக்கம் குழந்தைக்கு முன்னாடி நீங்க ஆப்பிள், வாழை, மாம்பழம் எல்லாம் வைங்க. இன்னொரு பக்கம் தவளை, முயல், அணில். அந்த சின்ன குழந்தை உடனடியா எதை எடுத்து சாப்பிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? தவளையை எடுத்து சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா? இதுதாங்க நம்முடைய இயற்கை. நீங்க எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் குழந்தைகள் எப்பவுமே அவங்களா விருப்பப்பட்டு மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அவனை கட்டாயப்படுத்தி ஊட்டி விடணும், அப்பதான் அவன் சாப்பிடுவான். அவன் ஒரு சின்ன குழந்தை. நம்ம முன்னோர்களும் இது மாதிரி தாங்க காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் முதன்மையா வெஜிடேரியனா தான் இருந்திருக்காங்க. அப்படியே அவங்க மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் நான் கேட்கறேன், அவங்க செஞ்சதெல்லாம் நீங்க செய்வீங்களா? அவங்க பல்லு விளக்கல, கழிப்பறை பயன்படுத்தல, கல்யாணம் பண்ணிக்கல, ஸ்கூலுக்கும் போகல, ட்வீட்டும் பண்ணல. அவங்க செஞ்சிட்டு இருந்த பெரும்பான்மையான வேலைகளை செய்யறத நீங்க எப்பவோ விட்டுட்டீங்க. அவங்க அப்பப்ப மனித மாமிசம் கூட தான் சாப்பிடுவாங்க. நீங்க ஏன் சாப்பிடுறது இல்ல? அந்த காலத்து மனிதன் மரத்து மேல ஏறிதான் தூங்கினான், அப்பட்டமா அம்மனமா சுத்தினான். நீங்க ஏன் அம்மனமா சுத்துறது இல்ல?